Be careful. நாங்கள் யார்? நான் தான் பாண்டிய மன்னன். நீதி தவறு என் கணவனை கொன்ற பாண்டிய மன்னன். அனங்கே கொன்றேன். உன் கணவன் இதோ உன் எதிரிலேயே நிற்கின்றானே. இவனா? ஆமா, இவர்தான். இவன் தான் உன் கணவன் கோவலன். கோவலனா? கேவலனாக இருக்கிறார், அதுவும் காவலனுடைய. பயந்தான்னா ஊருக்கே கொள்ளி. ഓ പേടിച്ചിട്ടാണ് എപ്പോഴും നടക്കാറ് കണ്ടില്ലേ? ഡിസ്റ്റർബ് ചെയ്യുന്നതാണോ ഇനി? ആ ചിലപ്പോ നല്ല എൻട്രി കേട്ടോ. ആ പഞ്ചതന്ത്രമായി ഓ പേടിച്ച് പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ കുറച്ച് ദിവസങ്ങൾക്ക് ശേഷം നമ്മൾ തിരിച്ചു വന്നിരിക്കുകയാണ്. അപ്പൊ ഇന്ന് നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് തെന്നാലി മൂവിയാണ്. അപ്പൊ നമ്മൾ ഓൾറെഡി റീസൺസ് ഒക്കെ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. സെക്കൻഡ് ആയിട്ടുള്ള ഹയസ്റ്റ് ആയിട്ട് വന്നിട്ടുള്ള മൂവി തെന്നാലി ആയതുകൊണ്ടാണ് നമ്മൾ അത് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത്. ഈ മൂവിയില് നമ്മളുടെ കമൽ സർ, ജയറാമേട്ടൻ, ദേവയാനി, ജ്യോതിക ഇവര് 4 പേരാണ് മെയിൻ ആയിട്ട് പറയുന്നത്. മാത്രമല്ല KS രവികുമാറിന്റെ ഡയറക്ഷനില് ക്രേസി മോഹന്റെ ഡയലോഗ്സും കൂടിയാണ്. അതായത് ഏകദേശം പഞ്ചതന്ത്രത്തിന്റെ അതേ സ്റ്റൈൽ തന്നെ. എനിക്കൊന്ന് പഞ്ചതന്ത്രം 2001 തോന്നുന്നു, ഇത് 2000 നമ്മൾ ബാക്കോട്ടേക്കാ പോണേ. 2000 കാരണം നമുക്ക് കുറെ സജഷൻ വരാറുണ്ട്. നിങ്ങൾ ആ ഒരു 2090s മൂവീസ് ഒക്കെ കുറച്ചുകൂടി ചെയ്യൂ, കാരണം അതൊക്കെയാണ് അൺഎക്സ്പ്ലോർഡ് ആയിട്ടുള്ള കുറച്ച് മൂവീസ് എന്നുള്ളത്. എന്തായാലും നമുക്ക് നേരെ സംഭവത്തിലേക്ക് ഇൻട്രസ്റ്റിലോട്ട് പോവാം. AR റഹ്മാൻ സാറാണ് മ്യൂസിക്. നമുക്ക് തുടങ്ങാം. റെഡിയല്ലേ? ഇത് ഒരു ഫൺ പടം തന്നെയാന്ന് തോന്നുന്നു അല്ലേ പേരില്? കാരണം തെന്നാലി രാമൻ അങ്ങനെയൊക്കെ ഇല്ലേ, തെന്നാലി രാമൻ സ്റ്റോറീസ് എന്നൊക്കെ പറയും. ഇനി അതാണോ ഇത് റിലേറ്റഡ് എന്താണെന്ന് അറിയില്ല. പക്ഷെ ജയറാമേട്ടൻ പിന്നെ ആണെങ്കിൽ കമൽ സാർ ആ ഒരു കോംബോ വരുമ്പോഴാണ് നമുക്കൊരു കോമഡി ഉണ്ടാകുന്നൊരു പ്രതീക്ഷ. വാലിന് തീ പിടിച്ചില്ലേ? ഒരു ഫണ്ണ് വൈബ് ഉണ്ടല്ലേ? മറ്റേത് ഉലകനായകൻ. മറ്റേലും അങ്ങനെ തന്നെ. നമ്മൾ അതിൽ കണ്ടായിരുന്നല്ലേ? வாழ்க, என்னை பார்க்க வந்த எல்லோரும் வாழ்க. என்னையா யார் என்று கேட்கின்றீர்கள்? பெரும்பணியன் மாசாத்துவானின் மருமகள், கோவலன் மனைவி. என் பெயர் கண்ணகி. என் பாண்டிய மன்னா. யார் கள்வன்? என் கணவரா கள்வன்? இல்லை இல்லை, அவரை கள்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கள்வர்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவாரே, இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா வாங்க சார். சார் இவங்க அந்த அம்மாவோட. சரி நான் பாத்துக்கிறேன். நான் தான் போன் பண்ணி வரேன். நீ போயா முதல்ல போயா. என்ன I am Panjabhootam. What? Dr. Panjabhootam, the great psychiatrist. பஞ்சபூதம் மனோதத்துவ நிபுணர். அப்படின்னா இந்த மனநலம் குன்றியவர்களுக்கு மருத்துவ ஆலோசகர். வைத்தியர் சொல்லையா? கரெக்ட். அதத்தான் நான் கொஞ்சம் கௌரவமா சொன்னேன். I am his great junior. ஜூனியர் பத்தி சொல்ல. யோ சும்மா. நீங்க தான் நம்மளோட டாக்டர். ஆமா. எப்படியா பேசி உங்களுக்கு கொஞ்சம் கீழே கொடுத்துவாங்க. இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். பக்கத்துல போனா படக்குன்னு கடிச்சிடுவாங்க. வேணா இங்க இருந்து ட்ரை பண்றேன். எக்ஸாம்பிள் கொடுங்க. പെട്ടെന്ന് என்ன தெரியல? ஓ, உன்னை நன்றாக எனக்கு தெரியும். அவங்க கீழே வரதுக்கு 2 வழிதான் இருக்கு. என்ன சொல்லுங்க? ஒண்ணு அவங்களா இறங்கி வந்துடணும், இல்ல தோப்புன்னு குதிச்சு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ஏய் கைலாஷ். டாக்டர் நீங்களா? டிவில உங்க மென்டலா மெடிக்கல் ப்ரோகிராம் அடிக்கடி பாப்பேன். ഓ എല്ലാരും അങ്ങോട്ട് പോയല്ലോ. ഫേമസ് ആണോ? நான் கூட பாப்பேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. Hello. I'm fine. Thank you. Excuse me sir. I'm Dr. Kailash, psychiatrist. கொஞ்சம் கிட்ட வாங்க. க்ளோஸா ஃபாலோ பண்ணீங்க. Actually what's the problem? அது ஒண்ணு இல்ல கைலாஷ். என்ன டா போட்டு பேசுறீங்க? எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா? ஏன் டா போட்டா என்ன? அவன் என்னுடைய ஜூனியர். இப்ப கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டான். டிவில அடிக்கடி மூஞ்சி காமிச்சு பணம் சம்பாதிச்சாங்க. டாக்டர், எதுக்கு நமக்குள்ள? சார் ப்ளீஸ், அவங்க உயிருக்கு ஆபத்து.
as a doctor நான் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ப்ளீஸ் நீங்க முடியாது, நானே வந்து முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா? போங்க சார் அது எங்க பேஷண்ட்? போங்க சார் யூ ப்ளீஸ். சார் எனக்கு அந்த ஃபயர் சர்வீஸ் கிரெயின் வேணும். ഓ உங்களுக்கு நல்லா தமிழ் தெரியல? போதிக்கிறேன். ஓகே ஓகே. എന്തോ ഒരു മറ്റേ ഫസ്റ്റ് ഇൻട്രോ സംഭവം. நீ வந்தால் நான் இன்னும் மேலே சென்று விடுவேன். ആ ഇനി ഇവിടെ മേലെ പോകാനാണ്. കുറച്ചൊരു മറ്റേ പഴയ തമിഴാണ് ആ സംസാരിക്കുന്നത്. അതാ കഴിച്ചത് അറിയോന്നൊക്കെ. நான் ஆணையிடுகிறேன், நான் ஆணையிடுகிறேன். ஆய்க்குலமே ஆணையிட வேண்டாம். சிலப்பதிகாரம் ஞாபகம் இருக்குல்ல? தமிழ்லயே போடாதீங்க, பூந்து கலாஞ்சிடுறேன். நல்லா தமிழ் தெரியும் சொல்லிட்டு அனாஞ்சிடுறேன். அச்சி. மேலே சென்று நான் கீழே குதித்து விடுவேன். அவசரப்படாதே கண்ணகி. അതാണ് கண்ணகி கண்ணகி. கண்ணகி, நான் கண்ணகி என்பதை நீர் ஒப்புக்கொள்கிறீரா? ആ நான் மட்டுமா? தமிழ் தெரிந்த அனைவரும் அன்றே ஒப்புக்கொண்டார்கள் நீங்கள் தான் கண்ணகி என்று. பிற்காலத்தில் உங்களுக்காக சிலை கூட செய்ய போகிறார்கள் பீச்சில் வைக்க. ஆமா, be careful. நாங்க யார்? நான் தான் பாண்டிய மன்னன். நீதி தவறு என் கணவரை கொன்ற பாண்டிய மன்னன் நீ. வணங்கே கொன்றேன். உன் கணவன் இதோ உன் எதிரிலேயே நிற்கின்றானே. இவனா? ஆமா இவர்தான். இவன் தான் உன் கணவன் கோவலன். கோவலனா? கேவலனாக இருக்கிறார், அதுவும் காவலனுடைய. நம்ப மாட்டியா? அதான் நீ கொடுத்த கால் தலைமை என் கையிலே மாட்டிருக்கிற. இப்ப நாங்க கூட்டிட்டு வந்தா சொல்றேன். பூம்புகார் பாட்டை சொல்லி கொடுத்தேன். அதை அது உள்ள பாடு. மாத்தரு பொண்ணே வலம்புரி முத்தே. இல்லை, நான் பாடுகிறேன். பொன்னாளிது போலே வருமாயினி மேலே. ஓஹோ ஓஹோ ஆஹா கரெக்டா பிடிச்சீங்க. வருவாய் நீ இதுக்கு மேலே. കുടി കൊണ്ടുപോയോ? കൊണ്ടുപോയി. ഇനി പത്രത്തിലൊക്കെ പേര് ആ വരില്ലേ? ആ അതായത് അങ്ങനെ കൊണ്ടുപോയല്ലേ. തഞ്ചത്തിൽ അങ്ങനെ വിളിച്ചിട്ട് കൊണ്ടുപോയി. നമുക്ക് ആ ഒരു ക്യാരക്ടർ കാണിച്ചു കേട്ടോ. കാരണം ആ ഒരു ലേഡി കണ്ണകി വൈബിലാണ് ഇവിടെ നിർണയിച്ചത്. ആ, ആ. മനസ്സിലായോ? അപ്പൊ അതേ വൈബിൽ ഇവരും പോയി. ആ பாண்டிய மன்னா, நீ ரொம்ப நல்லவன். நீ வாழ்க, உன் கொற்ற வாழ்க, நீ நீடோடி வாழ்க. வாழ்க வாழ்க வாழ்கவே. ஓ thank you. ജനപെട്ടില്ല. பப்ளிசிட்டி கிரேஸ் பாத்தீங்களா? சார் நீங்க எப்படி அவ்வளவு தைரியமா போனீங்க? ஆனா டாக்டர் பஞ்சபூதம் தன்னால முடியாதுன்னு கை விட்டுட்டாரு. டாக்டர் உங்களை பத்தி ஏதோ கேட்டா? இது அவரோட பேஷண்ட பத்தி அவருக்கே சரியா தெரியல. அதாவது முள்ளாரதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பேஷண்ட குணப்படுத்தணும்னா அந்த சைக்காட்ரிக் டாக்டர் அந்த பேஷண்டா மாறணும். That's the principle of a psychiatric doctor. அப்படின்னா டாக்டர் பஞ்சபூதத்துக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றீங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா அவருக்கு வயசானதுனால எதுக்கு தேவையில்லாம இதுல எல்லாம் ஏறி மேல போய் கீழே விழுந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஐயோ, எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கல. வெரி இன்டெலிஜென்ட். வைத்தறிச்சல் இருக்கு, ஜோக் அடிக்கிறியா? போடா போய் பேஷண்ட் அனுப்பி வை. போறதானே அனுப்பி வைக்கிறதுக்கு. இவன் பேட்டியை பார்த்ததுல இருந்து ஒரு பேஷண்ட் வர்றது இல்ல. ச்சே, அடியாய். ரொம்ப அடியாய். ആ நான் பாட்டு சிவனேன்னு 10 பேஷண்ட் வச்சு பொழப்பு நடத்திட்டு இருந்தேன். ஏன் பொழப்புல மண்ணள்ளி போட்டானே. ஏற்கனவே ஐயோ அப்பா ஏற்கனவே சதர்ன் ரீஜன்ஸ் டாக்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடண்ட் ஆகிட்ட என்ன தூக்கி போட்டு அவனை பிரசிடண்ட் ஆகிட்டாங்க. ஓ. யாரு? எனக்கு ஜூனியர் இருந்தவன்டா. அவன் என்ன இருக்கு இங்க பாரு. அசிங்கமா இருக்கு சார். வெள்ள முடிய பாருடா. அதுல என்ன இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்கா? மூதேவி, கஸ்மாலம், பன்னாட, பக்கிரி, வீர. ரொம்ப கீர்த்தனமா பேசுறீங்க சார். நான் இனிமே பேச போறது இல்லையே. என் பழப்புல மண்ணடிச்சால இனிமே ஆக்ஷன் தான். நீங்க மண்ணள்ளி போட போறீங்களா? சாம்பலாக்க போறேன். கைலாஷ், இனிமே நீ என் கையில ஆஷ். ഓ அந்த கைலாஷ் ஒரு பேஷண்ட் வச்சு அழிக்க போறேன். எந்த பேஷண்ட்? தெனாலி. ഇവരുടെ പ്ലാനാണോ? நல்ல தட்டு. താലി പേഷ്യന്റ് ആണോ? ஏன்? சாரி டாக்டர். என்ன சாரி? நான் பைத்தியக்கார டாக்டர் தானே, சொல்லு, தப்பு இல்ல. அதுக்கு இல்ல. ஒருத்தனை அழிக்கணும்னா பலசாலியா அனுப்புவாங்க. நீங்க என்ன பயந்தாங்குள்ளி அனுப்புறீங்க? தெனாலி பயந்தாங்குள்ளிதான். ഓ ஆனா அவன் பயந்தான்னா ஊருக்கே கொள்ளி. ഓ പേടിച്ചിട്ടാണ് എപ്പോഴും നടക്കാതെ കണ്ടില്ലേ? അല്ല ഇനി ഡിസ്റ്റർബ് ചെയ്യുന്നതാണോ ഇനി? ആ ചിലപ്പോ ഞാൻ വേണ്ടേ? നല്ല എൻട്രി കേട്ടോ. ആ പഞ്ചതന്ത്രമായി ആ? ഓ പേടിച്ച് ഭയം കൂടുതലാന്ന് പറഞ്ഞില്ലേ? ഭയമാണ് കൂടുതൽ. അതാണ് ഈ രോഗാവസ്ഥ.
സോങ് ആണോ? ഇൻട്രോ സോങ് തന്നെ കേട്ടോ. മറ്റേലും അങ്ങനെയായിരുന്നില്ലേ? പഞ്ചതന്ത്രത്തിൽ ഇൻട്രോ സോങ് ആയിരുന്നു. ഫസ്റ്റ് സോങ് ആയിരുന്നില്ലേ? അവരുടെ ഒരു വൈബൊക്കെ കാണിക്കാൻ. മ്യൂസിക് ആണോന്ന് അറിയില്ല. അറിയില്ല. അല്ലേ? പക്ഷെ മറ്റേ രീതിക്കും ആവാം. സോങ് വിത്ത് മ്യൂസിക്. ഹാള് ഫസ്റ്റ് അടിച്ചാ? ആ